கனவின் வாசனை. சிற்றூரின் ஓரத்தில் குடிசைக்குள் வாழ்ந்தான் இளங்கோ. அப்பா கூலி வேலைக்கு போய் கிடைத்த காசில் அம்மா கஞ்சி காய்ச்சுவாள். வறுமையின் கோர பிடியில் குடும்பம் தவித்தாலும் இளங்கோவின் கண்களில் மட்டும் ஒரு விசித்திரமான ஒளி இருந்தது. அது ஓவியம் மீது அவன் கொண்டிருந்த தீராத காதல். சுவற்றில் கரித்துண்டால் கோலமிட்டான், மண்ணில் குச்சியால் கிறுக்கினான், தெருவில் சாக்பீஸால் கதைகளை வரைந்தான். ஊரோ சிரித்தது. அவமானங்களுக்கு நடுவே பள்ளி ஆசிரியர் ஒருவர் அவனது திறமையைக் கண்டு ஒரு பழைய பெயிண்ட் பாக்ஸை பரிசளித்தார். அந்த வார்த்தைகள் இளங்கோவின் நெஞ்சில் சிம்மாசனம் போட்டன. சென்னைக்கு வேலை தேடி வந்தான். ஒரு அச்சகத்தில் வேலை செய்தான். இரவு முழுவதும் கற்றுக்கொண்டான். கணினி முன் விழித்திருந்தான். ஒரு நாள் அவன் உருவாக்கிய சித்திரம் முதலாளியின் கண்ணில் பட்டது. "நீ ஒரு படைப்பாளி" என்று கூறி அவனை கிரியேட்டிவ் ஹெட்டாக உயர்த்தினார். வருடங்கள் உருண்டோடின. இன்று உலக புகழ்பெற்ற ஓவிய கண்காட்சியில் இளங்கோ பேசினான். "நான் கஞ்சியில் தொடங்கிய பயணம் இது. கனவின் வாசனையை விட்டுவிடாதீர்கள். அந்த வாசனை ஒரு நாள் உங்களை உலகத்தின் உயரத்திற்கு கொண்டு செல்லும்."